ஃப்ரெண்ட்ஸ், மகளேன் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சின்ன தம்பிக்கிட்ட துளசி காலுக்கு மருந்து போட்டுக்க சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சின்ன வயசு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டுறேன்னு சொல்லி சின்ன தம்பி வந்து அந்த ஃபோட்டோ விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோ காட்டும்போது அபிராமி வந்துடுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், வண்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, காலேஜுக்கு நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சின்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு. அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராகவும் பேசுகிறாங்க. அடுத்து கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா அன்னதான ஏற்பாடு, அந்த ட்ரெஸ்லாம் கொடுக்குறது, அதெல்லாம் வேண்டிக்கிறாங்க. இது என்ன ஏதுன்னு கேட்டாக்க ஏற்கனவே குழந்தை இல்லாதப்ப நாங்கள் வேண்டிக்கிட்டது, முத்து வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் முத்து இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக அபிராமி பேசுகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் அந்த ஏற்பாடெலாம் நடந்து எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு அந்த விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம்னா பஸ் வந்து உளையூர் அந்த ஊரில் நிற்கிது, அபிராமியோட ஊரில். இங்கே பார்த்தா தாயம்மா வந்து இறங்குறாங்க. தாயம்மா வந்து இறங்கினதுமே எங்கள் ஊரெலாம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரித்து கேட்டுட்டு இப்போ அந்த கோயிலில் போய் விசாரிக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கோயிலுக்கு வந்து இப்போ சாமிகிட்ட வேண்டும் போது இந்த மாதிரி சின்ன தம்பியை வந்து பிரித்து வச்சுட்டேன், இனிமேல் என்னால் அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் வந்து சிவகாமி வீட்டுக்கு போய் பெரிய ஐயா கிட்ட சொல்லி பெரிய ஐயா கூட்டிகிட்டு போய் அபிராமிகிட்ட சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா கோயிலில் அந்த அன்னதானம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் சின்ன தம்பி வாங்கிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த தாயம்மா ஒரு வழியாக தேடி கரெக்டாக பார்த்தா சிவகாமியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. கேட்டை திறந்து உள்ளே போகிறப்ப அங்கே பார்த்தா உள்ளுக்க சிவகாமியும் அந்த ஏற்கனவே அவங்க காட்டில் அந்த வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரும் சேர்ந்து தானே அந்த காட்டுக்கு கரண்ட் கம்பி போட்டு தானே வந்து முத்து வந்து அடிபட்டு இறந்துட்டாரு. அந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மாடியிலேருந்து பார்த்தோம்னா பெரிய அவர் வந்து கேட்டுக்கிட்டும் இருக்கிறாரு. அவருக்கு தான் வாய் பேச முடியாமல் எல்லாம் இருக்காருல்ல, அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தாயம்மா கேட்டை திறந்து உள்ளே போனாங்க. இவங்களும் அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லா உண்மையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி முத்து இறந்து போனாருங்கிறது. இதை வந்து இந்த பக்கத்து தாயம்மாவும் கேட்டுறாங்க, அந்த பக்கத்து பெரிய ஐயாவும் கேட்டுறாங்க. தாயம்மா சொல்கிறாங்க, சிவகாமி ஓம் பிள்ளைய நீயே இந்த மாதிரி இது பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. பெரிய ஐயா அங்கே மாடியிலேருந்து அவரும் வந்து அதை கேட்டுட்டு அப்போ இப்படி தான் நடந்துச்சு அந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்பவுமே எமோஷனல் ஆகிறாரு. ஸ்டோரியை உண்மையிலுமே செம்ம சூப்பராகவும் சரியான எமோஷனலாகவும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதோட ரியாக்ஷன் வந்து கரெக்டாக யாருக்கு என்ன உண்மை தெரியணுமோ அந்த உண்மையை ரொம்ப அழகாக சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ சிவகாமி வாயாலேயே இந்த உண்மையை சொல்லிடுறாங்க. ஏன்னா போலீஸ் இந்த மாதிரி துரத்துறாங்க, என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த நேரத்தில் நீ எதுக்குடா இங்கே வந்தால் போட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலில் வேலை செஞ்சாங்களா அவங்கள்ட்ட சிவகாமி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி இந்த உண்மையெல்லாம் பேசுகிறாங்க. அதை தான் தாயம்மாவும் இந்த பெரியவரும் ரெண்டு பேரும் கேட்டுறாங்க. நாளை அப்படிங்கிற ப்ரோமோவில் ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோமோ தான். ஸ்டோரியை ரொம்ப வளவலன்னு கொண்டு போகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா சிவகாமி வீட்டுக்கு பரஞ்சோதி வைத்தியம் பார்க்கறதுக்கு அந்த பெரியவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க மாமா பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி முத்து வந்து சிவகாமியோட குழந்தை, உன் குழந்தை வந்து தாயம்மாகிட்ட வளர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பரஞ்சோதி அப்படியே செம்ம எமோஷனல் ஆகிடுறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.